அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு குரு பயிற்சி சிம்ம ராசியை பத்தி பார்க்கலாம்னு இருக்கோம். நம்ம சேனல் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணலனா ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல தகவல் நிறைய வந்துட்டு சேரும். 2024 குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கு? சாதகமா, பாதகமான்னு பார்த்தீங்கன்னா, பாதகமா இருக்கக்கூடிய 2 விஷயங்கள். முக்கியமான முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொழில்ல முன்னேற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு செய்யும் தொழிலில் கவனம் கட்டாயமாக தேவை. அது மாதிரி செய்கிற வேலையிலையும் கவனம் தேவை. இடமாற்றங்கள் ஏற்படும். இப்போ ஒரு கடை ஒரு இடத்துல வச்சுருக்கீங்கன்னா, ரொம்ப வருஷமாக அந்த கடையை அந்த இடத்துல வச்சுருப்பீங்க. அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு மாறக்கூடிய வாய்ப்பு அமையும். அதே மாதிரியே செய்கிற வேலையிலையும் உங்களுக்கு கவனம் தேவை. நீங்கள் எதனா ஒன்று சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா ஜூனியர் போஸ்டிங்க்கு வந்துடுவீங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதை பார்த்து செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழிலையும் கவனம் தேவை. நிறைய கடன் கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கடன்லாம் சீக்கிரமாக வசூலிக்க பாருங்கள். அதனால் கூட உங்களுக்கு ஆபத்து இருக்குது. இன்னொரு கவனப்பட வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, யாருக்கும் அஷூரன்ஸ் கொடுக்காதீங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். உடல் ஆரோக்கியம் நீங்கள் அதிலையும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. மற்றபடி குடும்பத்தில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்திருக்கும். வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு வராது. குடும்பத்தில் பெற்றோர்களை கவனிக்கக்கூடிய நேரமாக இருக்கும். அதாவது அம்மா அப்பாவை ரொம்ப கேரிங்காக பார்க்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசி. இந்த இடத்துல 10ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால இந்த மாதிரி கைங்கரியங்கள்லாம் நீங்கள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள் ரொம்ப நல்லது. இதனால் முன்னோர்களுடைய பித்ரு சாபம்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருக்களுடைய சாபம்லாம் நீக்கக்கூடிய காலம் இந்த காலம். இந்த காலத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள், கல்விக்கு உதவி பண்ணுங்கள். அதே மாதிரியே ஊனமுற்ற குழந்தைகளுக்கு அவங்களுக்கு உண்டான வாகனங்களை வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு உண்டான தேவைப்படுற பொருட்களை வாங்கி கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த குரு பயிற்சியோடைய தாக்கங்கள் குறைஞ்சி நல்ல பார்வையாக அவங்க மேலே குரு பார்வார். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சால் மட்டும் போதும். சிம்மராசி அன்பர்கள் தேவையற்ற பயங்களை தவிர்த்து நல்ல ஒரு சிந்தனை இறை வழிபாடோடு இருங்க. தினமும் வீட்டில் விளக்கேற்றுறதும் ரொம்ப ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அவங்களுக்கு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் விளக்கேற்றுறது ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறது இன்னும் அவங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசினர்கள் தேவையற்ற பலன்களை தவிர்த்து நல்ல செயலை செய்கிறதுனால நல்லதே நடக்கும். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.